கொழும்பும் அதை சூழவுள்ள பகுதிகளிலும் இப்பொழுது வானிலை மழையுடன் கூடிய வானிலை காணப்படுகின்றது. இது தொடர்பான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஸ்கைப்பூடாக சாலிகனுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டிசான். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது காற்று ஒருங்குதல் காரணமாக மத்திய சபரகமுக மேல் மாகாணங்களிலும் ஹாலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை கிடைக்கப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் சற்று பலமான காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக உயர்வடைந்தும் காணப்படலாம். மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான, அத்துடன் சிலாபம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் 55 முதல் 60 கிலோமீட்டராக உயர்வடைந்து காணப்படலாம். இவ்வேளைகளில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்களும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களும் சில வேளைகளில் கொந்தளிப்பாக காணப்படலாம்.